ग्लानिर्भवति भारत अभ्युत्थानं धर्मस्य तदात्मानं सृजामि. கையில் ஏந்தினார் தங்க கலப்பையை, குரு நட்டார் ஆன்மீக விதையை. குருஷேத்திரத்தின் பவித்திர பூமியானது மகாபாரத யுத்தத்தால் பிரசித்தமானது. வீரர்களின் கர்ம பூமி, பகவத்கீதையின் தர்ம பூமி. வேதங்களை படைத்த இடமும் அதுவே, ஷேக் ஷெய்லியின் ஆர்வத்தின் கப்பலும் அதுவே. தர்ம பூமி குருஷேத்திரமானது மனித மேன்மைக்காக ஞான தீபத்தின் ஜோதியானது. மனித பாரம்பரியத்தின் ஆரம்பம் மனித அறிவு மற்றும் முன்னேற்றத்துடன் கூடவே நிகழ்ந்தது. ஆனால் உலகின் ஆன்மீகத்திற்கான வழிகாட்டுவதின் பெருமை நம் பாரத பூமிக்கு தான் கிடைத்தது. இதன் எழுச்சி சிறந்த காலத்திலிருந்து முனிவர்கள் தங்கள் ஜப தவத்தின் ஆராய்ச்சி மற்றும் ஆர்வத்தினால் உலகிற்கு ஆன்மீகம், கலாச்சாரம், சமுதாயம், வேதாந்தம், விஞ்ஞானம் மற்றும் பௌதீக அறிவை வழங்கி வந்திருக்கிறார்கள். இந்தியாவின் பாகமான குருஷேத்திர பூமி இந்த ஞானத்தில் முக்கிய பங்கை வகிக்கிறது. துவாபர யுகத்தில் மகாபாரத போரில் தன்னை எதிர்க்க வந்த குரு மற்றும் உறவினர்களை கண்ட அர்ஜுனன் யுத்தம் புரிய மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டான். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருவாய் மலர்ந்து அருளிய பகவத்கீதையின் மூலம் வாழ்க்கை தத்துவமும் விலைமதிப்பில்லா அறிவுரைகளும் குருஷேத்திர பூமியில் அவதரித்தது. ஸ்ரீமத் பகவத்கீதை தோன்றியதன் கூடவே குருஷேத்திர புனித பூமியில் அடிக்கடி கண்காட்சிகளும் திருவிழாக்களும் கீத ஜெயந்தி மக உற்சவம் போன்றவைகளும் பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுத்தும் மற்றும் நம்பிக்கையின் மையமாகவும் இருக்கிறது. பௌதீகத்திலிருந்து ஆன்மீகத்தின் பாதையில் நகர்ந்து சென்று நாம் இதில் கலந்து விடுவதை கவனிக்கிறோம். கீதா துவார், கீதை வாசல். இந்த நகரத்திற்கு வருவதற்கு ஒரு வழி கீதை வாசல். இதனை இப்போது பிப்ளிகேட் என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். குருஷேத்ரா ஜங்ஷன். ரயில் மூலம் குருஷேத்ரா ஜங்ஷனில் இறங்கி இந்த நகரத்தில் நுழைய முடியும். ஜோதீஸ்வர். இந்திய கலாச்சாரத்தில் முக்கிய இடம் ஜோதீஸ்வர். தன்னுடைய ஆன்மீக முக்கியத்துவத்தின் காரணமாக இந்த இடத்திற்கு ஜோதீஸ்வர் என்ற பெயர் வந்தது. ஜோதி என்றால் பிரகாசம், சர் என்பது மூலம். அதனால் ஜோதீஸ்வர் என்பதற்கு ஆன்மீக ஞானத்தின் பிரகாசத்தின் மூலம் என்று பொருளாகும். श्री कृष्ण शरणं मम, श्री कृष्ण शरणं मम, श्री कृष्ण शरणं मम,
தானேஸ்வர் இதனுடைய பெயர் என்று தானேஸ்வர் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இங்கேதான் புதுப்பிக்கத்தக்க ஆலமரத்தின் கீழே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கீதையின் தெய்வீக செய்தியை சொல்லி கடமையை செய்யும்படி கூறினார். गीता कुंज ஜோதீஸ்வரிக்கு அருகில் உள்ள புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆசிரமம் சுவாமி முக்தானந்தா ஜியின் வழிகாட்டலினால் ஆரம்பிக்கப்பட்ட மிஷனின் ஒரு பாகம் இது. இதன் உள்ளே நிறுவப்பட்டுள்ள சிலைகள் பண்டைய இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீக கதைகளையும் விவரிக்கின்றன. கூடவே இந்திய பாரம்பரிய கல்வி முறையின்படி இங்கே கல்வி மையமும் இருக்கிறது. இதில் கட்வால், ஹரித்வார் போன்ற இடங்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. பீஷ்ம குண்டம் பெரிய குண்டமான இது குருஷேத்திரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் நரகதாரி என்ற கிராமத்தில் இருக்கிறது. மகாபாரதத்தில் 10வது நாள் சிகண்டியை முன்னே கண்ட பீஷ்மர் யுத்தத்தை விட்டுவிட்டார். அப்போது கிருஷ்ணரின் ஆணைப்படி அர்ஜுனன் அவர் மீது அம்பு எய்தான். அதன் நினைவாக மத்திய காலத்தில் இந்த குண்டம் நிர்மாணிக்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த இடம் பீஷ்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த இடத்தின் வடக்கு திசையில் ஹனுமானின் ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டுள்ளது.
பான் கங்கா. மகாபாரத யுத்தத்தில் அபிமன்யுவை அநியாயமாக கொன்றபோது மனவேதனை கொண்டு ஜெயத்ரதரை கொல்ல சபதம் எடுத்தார். அந்த நாளன்று ரதத்தில் இருந்த குதிரைகள் உழைத்து களைத்து போனதால் கிருஷ்ணரின் ஆணைப்படி ஓய்வெடுப்பதற்காகவும் புத்துணர்ச்சி தருவதற்காகவும் இங்கே அம்பை எய்து கங்காவை தோன்ற வைத்தார். இதனால் இது பிரம்ம சரோவரின் தென் திசையில் உள்ள கிராமமான தயால்புராவில் இருக்கிறது. பிரம்ம சரோவர் தன்னுடைய தோற்றத்தில் செல்வம், மகிமை மற்றும் தார்மீக பாரம்பரியத்தின் புதையலாக இருக்கும் இந்த விசாலமான ஏரி பல காலங்களாக புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது. அக்பரின் காலத்தில் அரச கவியான அபுல் ஃபைசல் இந்த ஏரியை கடலுடன் ஒப்பிட்டு பாடியிருக்கிறார். அல்பேரினியும் இந்த ஏரியின் பரிசுத்தத்தின் வர்ணனையை உல்ஹிந்த் என்ற பெயருள்ள தன் புத்தகத்தில் செய்திருக்கிறார். புராணத்திலும் மகாபாரதத்திலும் இந்த பவித்திரமான தீர்த்தத்தை பற்றி எழுதும்போது சூரிய கிரகணத்தின் போது இந்த ஏரியில் ஸ்நானம் செய்தால் சாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்த யோகிகளின் பலன் கிடைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் சூரிய கிரகணத்தின் போது லட்சக்கணக்கானவர்கள் இங்கே ஸ்நானமும் பூஜையும் மற்றும் அர்ச்சனையும் செய்கிறார்கள். கீதா ரதம் கடந்த சில வருடங்களாக பிரம்ம சரோவரில் தான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்யும் காட்சி இருக்கிறது. 8 உலோகங்களால் செய்யப்பட்ட இந்த சிலை அற்புதமாகவும் தத்ரூபமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் இது வசீகரிக்கிறது. கீதா உபதேசத்தின் பிரதிபிம்பமாக இருக்கும் இந்த சிலை கடமையின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. திரௌபதி கிணறு அனுமானத்தின்படி மகாபாரத காலத்தில் சந்தர்ப்பவசமாக இந்த கிணற்றில் திரௌபதி ஸ்நானம் செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த கிணறு திரௌபதி கிணறு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இன்றும் சந்திர கிணறு, பாண்டவ திரௌபதி கிணறு என்ற பெயருள்ள புராதன கோவில்கள் இருக்கின்றன. करण और कुंड है माता द्रौपदी का, उसने अपना यहाँ संकल्प करा था। दक्षिणमुखी कोविल आरती की जय हनुमान लला की,
दुष्ट दलन रघुनाथ कला की ஸ்ரீ தட்சிணமுக அனுமார் கோவில் ஒன்றில் மட்டும்தான் ஹனுமாரின் முகம் தென் திசையை பார்த்தபடி இருக்கிறது. பக்தி மற்றும் நம்பிக்கைக்கான இந்த கோவில் உள்ளூர் கோவில் கட்டுமானங்களை விட வித்தியாசமாக இருக்கிறது. பூத பிசாசுகள் மற்றும் எந்திர மந்திரங்களால் பாதிக்கப்பட்ட பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்த பின்னர் குணமாகி விடுவதாக சொல்கிறார்கள். கோவிலில் சேவை செய்பவர்களின் கூற்றுப்படி இந்த கோவில் 15ஆம் நூற்றாண்டில் நிர்மாணிக்கப்பட்டது என்று அறியப்படுகிறது. பிரம்ம சரோவரில் உள்ள இந்த கோவிலின் மீது குருஷேத்திர நகரவாசிகள் பெரும் பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள். மேலும் அடிக்கடி இங்கே வசிப்பவர்களின் மூலமாக ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. கீதா பிர்லா மந்திர் நகரத்தின் நடுவில் தானேஸ்வர் ஸ்டேஷனின் எதிரிலேயே இந்த ஸ்ரீ கீதா பிர்லா கோவில் இருக்கிறது. இந்த கோவிலை சேட் ஜுகல் கிஷோர் பிர்லா 1952ஆம் ஆண்டு கட்டினார். கோவிலின் சுவர்களில் சந்நியாசிகள் மற்றும் மகாத்மாக்களின் சித்திரங்களும் அவர்களுடைய அருள் உரைகளும் தீட்டப்பட்டு உள்ளன. பகவத்கீதையும் சமஸ்கிருத ஸ்லோக வடிவில் சுவர்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிர்லா குடும்பத்தினர் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் விசேஷமான ஒரு பாணியில் கோவில்களை கட்டி இருக்கிறார்கள். இவை பிர்லா மந்திர் என்றே அழைக்கப்படுகின்றன. தோட்டங்களின் நடுவே பளிங்கால் ஒரு பெரிய யானை மணி வைக்கப்பட்டிருக்கிறது. மகாபாரத யுத்த காலத்தில் டிட்டு என்ற பெயருடைய ஒரு பறவை இங்கே தன் முட்டைகளை இட்டது. ஒரு நாள் 4 திசைகளில் இருக்கும் யானை கூட்டங்கள் வந்தது. பறவையோ தன் முட்டைகள் இனி உயிர் பிழைக்காது என்று நினைத்தது. அது பகவானை பக்தியுடன் பிரார்த்தனை செய்து அழைத்தது. பகவான் அதன் குரலை கேட்டு ஒரு மதம் பிடித்த யானையின் கழுத்தில் இருந்து மணியை கழட்டி இந்த முட்டைகளின் மீது கவசம் போல் வைத்தார். இதன் கீழே 18 நாட்கள் வரை முட்டைகள் பத்திரமாக இருந்தன. அன்றிலிருந்து இன்று வரை இந்த மணி யாத்ரீகர்களை கவர்ந்து இழுக்கும் இடமாக இருக்கிறது. ஜெய்ராம் பல்கலைக்கழகம் பிரம்ம சரோவரின் வடதிசையில் கௌடியா மடத்தின் அருகில் பிரம்மச்சாரி ஸ்ரீ தேவேந்திர ஸ்வரூப்பினால் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீ ராம் பல்கலைக்கழகத்தில் இந்திய கல்வி அமைப்பின் முறைப்படி சமஸ்கிருதத்தின் உயர்கல்விக்கான கல்வி நிலையமும் மற்றும் நவீன கோவிலும் இருக்கிறது. தேவ தேவியர்களின் மிக அருமையான சிலைகள் வைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலும் பல்கலைக்கழகமும் யாத்ரீகர்களின் மனங்களை கவர்ந்து இழுக்கின்றன. விஞ்ஞான கேந்திரம் ஜெய்ராம் பல்கலைக்கழகத்தின் அருகிலுள்ள குருஷேத்திர பனோரமா மற்றும் விஞ்ஞான கேந்திரத்தில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் பெயிண்டிங் உள்ள ஒரு கேந்திரமாக இருக்கிறது. அது மகாபாரத காலத்தை சேர்ந்த 10 முக்கிய கதைகளுக்கு நவீன வடிவத்தில் சித்தரிக்கிறது. கிருஷ்ணா அருங்காட்சியகம் இத்துடன் இணைந்துள்ள கிருஷ்ணா அருங்காட்சியகம்தான் உலகிலேயே பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு அருங்காட்சியகம். இதன் முதல் மற்றும் 2ஆம் மாடியில்
பகவான் கிருஷ்ணரின் தனித்தனி படி அரங்குகள் அவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. மகாபாரத யுத்தத்தின் ஒரு விஸ்தாரமான சித்திரமும் இந்த அருங்காட்சியகத்தில் பார்ப்போரின் கவனத்தை வெகுவாக கவர்ந்து இழுக்கிறது. சன்ஹித் சரோவர். சன்ஹித் தீர்த்தம் குருஷேத்திரத்தின் மிகவும் புராதனமான மற்றும் பவித்திரமான தீர்த்தங்களில் ஒன்று. சூரிய கிரகணத்தின் போது இங்கே சிரார்த்தமும் ஸ்நானமும் செய்வதால் தனிப்பட்ட புண்ணியம் கிடைக்கும் என்று பதம் புராணத்தில் சன்ஹித் தீர்த்தத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அக்கம் பக்கத்திலேயே உள்ள கோவில்களிலிருந்து வரும் சங்கநாதத்தில் கடவுள் பிரார்த்தனையின் மனோரம்யமான ஒலி இதனை இன்னும் பேரானந்தமாகவும் தெய்வீகமாகவும் ஆக்குகிறது. இந்த தீர்த்தத்தில் ஒவ்வொரு சோமவார அமாவாசையிலும் ஒரு பெரும் திருவிழா நிகழ்கிறது. சூரிய கிரகண தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே ஸ்நானம் செய்யவும் புண்ணியம் அடையவும் ஒன்றாக கூடுகின்றனர். பிண்டதானம் செய்வதற்காகவும் இந்த தீர்த்தத்திற்கு பக்தர்கள் வருகிறார்கள் மற்றும் தங்கள் பிருக்களுக்கும் மூதாதையர்களுக்கும் பிரார்த்தமும் பூஜையும் செய்து பலனடைகிறார்கள். லட்சுமி நாராயணர் கோவில். லட்சுமி நாராயணர் கோவில் இது சரோவரின் அருகில் இருக்கும் கோவில்களில் உள்ள மிக சிறப்பான அழகான மற்றும் புராதன கோவில். இதன் நிர்மாணம் வடக்கத்திய பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டிடக்கலையின் பாணியில் இது குருஷேத்திரத்தில் ஒரு அரிய கோவிலாக இருக்கிறது. பக்கீர் பாபா சிவகிரி மூலமாக இந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலில் பகவான் லட்சுமி நாராயணனின் அழகான சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது. சட்டி பாத்ஷாஹி. சட்டி பாத்ஷாஹி குருத்வாரா குரு ஹர் கோவிந்த் ஜிக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறது.
இவர்தான் கிபி 1630 லாகூருக்கு போய்க் கொண்டிருந்த போது சன்ஹித் சரோவர் அருகில் வந்தபோது ஒரு மேட்டில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டார். அவருடைய தூண்டுதலால் அகால்தத்தின் பவித்திரமான தோற்றம் உண்டானது. குரு ஹர்கோவிந்த் சிங்ஜி போர்க்கலையில் சிறந்து விளங்கியதன் கூடவே அரசியல் கொள்கைகளிலும் சிறந்தவராக விளங்கினார். இவர் குரு சிம்மாசனத்தில் அமர்ந்த போதே தனக்கு பாபா புத்தாஜி தந்த 2 கத்திகளை வைத்திருப்பேன் என்றார். बोल न जाने माया मद माता मरना चीत न आवे जिसके सिर पर तू स्वामी सो दुख कैसा पावे जिसके सिर அதனால் இந்த சதுக்கத்தின் பெயர் மிரி பிரி என்றானது. அவர் சீக்கியர் சாந்தம், பக்தி மற்றும் தர்மத்தின் கூடவே அநியாயத்திற்கு எதிராக சண்டை போட வேண்டும் என்றார். அதனால் அவருடைய போதனையின்படி அரசியல் மற்றும் தர்மம் இரண்டுமே ஒன்று, மற்றதை இட்டு நிரப்பியது. இந்த குருத்வாரா அவருடைய போதனையின் பிரதிபிம்பமாக இருக்கிறது. இங்கே குரு பண்டிகை மிக விமரிசையாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது. மேலும் அமாவாசை என்று மற்றும் ஒவ்வொரு திருவிழாவிலும் பக்தர்களுக்கு வரவேற்பு அளிப்பதில் தொடங்கி இலவச உணவு, தான தர்மம் போன்றவை வழங்கப்படுகின்றன. பஞ்சமுகி கோவில். பஞ்சமுக ஹனுமான் கோவில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சிறிது தூரத்தில் தான் இருக்கிறது. இங்கே ஹனுமான் கோபமுடன் இருப்பதைப் போல சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்குள்ள கருத்துப்படி ஐராவணன் ஸ்ரீ ராமர் மற்றும் லக்ஷ்மணரை பாதாள லோகத்திற்கு தூக்கிச் சென்றபோது ஹனுமான் இப்படி ஒரு ரூபத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது. ஹனுமானின் இந்த ரூபம் தீய சக்திகளுக்கு எதிராக கவசமாக செயல்படும் வேலையை செய்கிறது. அதனால் பக்தர்கள் பூஜை, ஆராதனைகளுடன் தங்கள் கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த கோவில் இந்தியா பிரிந்தபோது நிர்மாணிக்கப்பட்டது. தானேஸ்வர் கோவில் தீர்த்தங்களின் புண்ணிய பூமியான குருஷேத்திரத்தின் பரிசுத்தமான தீர்த்தங்களில் எல்லையில்லா புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுவது தானேஸ்வர். இந்த இடத்தை பற்றி புத்த காவியங்களான திவ்ய தானூர், வாமன புராணத்தில் விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சிவபெருமானின் பெயரால் தான் இந்த திருத்தலம் தானேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஸ்ரீகண்ட் மாவட்டத்தின் தலைநகராக இருந்தது. மகாபாரத யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான ஆசையில் பாண்டவர்கள் இந்த பவித்திர பூமியில் பகவான் சிவபெருமானுக்கு பூஜை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றனர். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கிறது. மனமும் பக்தியும் சஞ்சலமில்லாமல் நிலையாகவும் ஆகிறது. இந்த கோவிலில் உள்ள அகண்ட ஜோதி என்பதும் அணையாமல் இருக்கிறது. காளேஸ்வர் கோவில். ஸ்தானேஸ்வர் கோவிலுக்கு அருகிலேயே காளேஸ்வர் கோவிலும் கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. காலத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக, தன்னை யாரும் ஆளக்கூடாது என்பதற்காகவும் ராவணன் இங்கே யாகம் செய்ததாக சொல்லப்படுகிறது.
ராவணனுக்கு பின்னர் பகவானை ஆனந்தப்படுத்துவதற்காக மேக்நாதனும் இங்கே வந்து யாகம் செய்தான். மேலும் இந்த காளீஸ்வர் கோவிலில் பாண்டவர்களும் பூஜை செய்திருக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்காக ஒவ்வொரு சிவராத்திரியிலும் இங்கே திருவிழா நடைபெறுகிறது. அப்போது பக்தி பரவசத்தால் இந்த சரோவர் உள்ள சுற்றுப்புறமே தெய்வீக ஞானத்தை அனுபவிக்க முடிகிறது. பத்ரகாளி கோவில் தேவியின் அவதாரமான பத்ரகாளி கோவில் குருஷேத்திரத்திற்கு போகும் பாதையில் ஸ்தானேஸ்வர் மகாதேவர் கோவிலுக்கு எதிர்ப்பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நவராத்திரியின் பரிசுத்தமான வேளையின் போது பத்ரகாளி மாதா கோவிலில் உள்ள மூர்த்தி கல்யாண பெண்ணைப் போல அலங்காரம் செய்யப்படுகிறார். மேலும் இந்த ஊரில் ஊர்வலமாகவும் கொண்டு செல்லப்படுகிறார். இதனால் பக்தர்களான கன்னி பெண்களும் பெண்மணிகளும் கோவிலிலிருந்து தொடங்கி ஊர் முழுவதும் காலில் காலணி அணியாமல் பகல் முழுவதும் சென்று மாலையானதும் கோவிலுக்கு வருகிறார்கள். சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் இங்கே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தங்கள் மன பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் இங்கே மரத்தினால் ஆன குதிரை பொம்மைகளை சமர்ப்பிக்கிறார்கள். श्रद्धा, प्रेम और विश्वास का आध्यात्मिक केंद्र श्री देवी को भद्रकाली मंदिर मां सती के 52 शक्तिपीठों में शोभायमान है। यहाँ पर मां सती का दाएं टखना विराजमान है और जब प्रजापति दक्ष ने कनखल में बृहस्पति सव नामक यज्ञ रचाया तो सती उसने बिना बुलाए उस यज्ञ में चली गई। वहाँ पर उसका आदर सम्मान्य हुआ। भगवान शंकर का निरादर हुआ तो उसने उस यज्ञ में अपने प्राणों की आहुति दे दी। उस शव को उठा करके भगवान शंकर उन्मत्त अवस्था में ब्रह्मांड का चक्कर लगाने लगे। शरीर के प्रति मोहग्रस्त होकर के वो विचरण करने लगे। तब उस शव को 52 भागों में विभाजित कर दिया गया। विष्णु भगवान जी ने सुदर्शन चक्र से उस शव के अंगों को काट दिया और जहाँ जहाँ अंग गिरे वहाँ शक्तिपीठ के रूप में प्रतिष्ठित हुए। जैसे नैना देवी जी, ज्वाला जी, कामाख्या जी कलकत्ते में, ऐसे पूरे भारतवर्ष में 52 शक्तिपीठ शोभायमान हैं। माँ सती का दाएं टखना श्री देवी कूप में विराजमान है। यहाँ पर भगवान श्री कृष्ण ने पांडवों से पूजन किया और माँ से आराधना की और यहाँ पर घोड़े समर्पित किए। ஸ்ரீமத் பகவத்கீதையின் கதையின்படி பாலகன் ஸ்ரீகிருஷ்ணரின் கேசம் இங்கேதான் களையப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது இந்திய நாட்டின் 52 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பகவதி மாதா 8 ரூபங்களில் இருக்கிறார். கோகியகாளி, சாமுண்டகாளி, ரௌத்ரகாளி, ஸ்வாசனகாளி, சித்திரகாளி, மகாகாளி, தக்ஷணகாளி மற்றும் பத்ரகாளி. பத்ரகாளி என்ற ரூபத்திலேயே காளி மாதா இந்த கோவிலில் வீற்றிருக்கிறாள். இவளுடைய ஒரு கையில் மனித தலையும் மற்றொரு கையில் கத்தியும் இருக்கிறது. பகவான் சிவபெருமான் இவருடைய கோபத்தை தணிப்பதற்காக இவருடைய காலடியில் இருக்கிறார். जय भवानी।
ஷேக் ஷைலி. கீதையின் உபதேசம் செய்யப்பட்ட குருஷேத்திரத்தில் ஹர்கோவிந்த் சிங்ஜியும் புத்தரும் இருக்கிறார்கள். ஷெர்ஷா சூரியின் அரசாட்சி காலத்தில் ஷேக் ஷெய்லியும் இங்கே வந்து இருக்கிறார். ஷேக் ஷெய்லி ஈரானில் பிரசித்தி பெற்ற சுஃபி சந்நியாசி. அவர் ஷாஜஹானின் சமகாலத்தை சேர்ந்தவர். ஷேக் ஷஹேப் இங்கே ஹஜ்ரத் குத்புல் குதுப் ஜலாலுதீனை சந்திக்க வந்தார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் திரும்ப போக முடியாமல் தங்கிவிட்டதால் அவர் இறந்த பின்னர் அவருக்கு இங்கே சமாதி எழுப்பப்பட்டது. இது உண்மையில் ஷாஜஹான் ஹஜ்ரத் குத்புல் குதுப் ஜலாலுதீனுக்காக கட்டினார். அவருக்கு இங்கே மிக்க மரியாதை தருகிறார்கள் என்று இந்த சமாதியை கட்டி காக்கும் செயலை குருஷேத்திர விகாஸ் போர்ட் நடத்துகிறது. இந்த சமாதி இன்று ஒரு சுற்றுலா இடமாக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஹரியானாவின் கட்டிடக்கலையின் கண்ணோட்டத்தில் இந்த சமாதியை தாஜ்மஹாலோடு ஒப்பிடுகிறார்கள். பகவத்கீதையால் பவித்திரமான பூமியான குருஷேத்திரத்தில் பவித்திர பூமியில் பலவேறு சந்நியாசிகள், பக்கீர்கள் மற்றும் குருமார்களின் பாதிப்பு இருக்கிறது. குருவின் தங்க கலப்பையால் உருவாக்கப்பட்ட குருஷேத்திரம் என்றும் அப்படியே பவித்திரமாகவும் பக்தியுடனும் இருக்கிறது. மேலும் பல யுகங்களுக்கு இது இருந்து மக்களின் மனங்களில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வாசம் செய்து கொண்டிருக்கும். नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः चैनं क्लेयदन्त्यापो न शोषयति मारुतः